வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் இந்த விஷயத்தை பற்றி நினச்சி சாரதம்மா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. ஏன்னா சந்தானம் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி எப்படி இருந்தார், நம்ம அவருக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், அவர் நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒவ்வொரு விஷயமா நினச்சி பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இப்படி திடீர்னு ஒரு புதுசாக ஒரு குடும்பம் சந்தானம் என்னுடைய கணவர் அப்படின்னும் போது எந்த ஒரு பொண்ணாலையும் ஏற்றுக்க தான் முடியாது. யார் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய இந்த மனநிலைமையை கண்டிப்பாக தீர்த்து வைக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். யோசிச்சுக்கிட்டே இருக்க சாரதாம்மா இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப பதறி போகிறாங்க. கங்காவும் பாட்டிமாவும் அப்புறமா எப்படியும் காப்பாற்றிடுறாங்க சாரதாம்மாவை. என்னம்மா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கங்காவும் கேட்க, இன்னொரு பக்கம் என்ன சாரதா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாதா, எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் பக்கம் இருக்க நியாயத்தையும் வைக்கிறாங்க 2 பேரும் முன்னாடியும். நீ போயிட்டனா எல்லாமே சரியாயிடுமா சாரதா, உன்னை நம்பி இருக்குங்களே இந்த குழந்தைங்கள, நீ என்ன பண்ண போகிற, இதுங்களாம் உன்னை நம்பி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்டி ரொம்பவே சென்டிமெண்டலாக பேச ஆரம்பிக்கிறாங்க சாரதாம்மா கிட்ட. என்னதான் பேச ஆரம்பித்தாலும் சாரதாம்மாவுக்கு கோவம் மட்டும் தீரவே இல்லை. திரும்ப திரும்ப புள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டிமாவும் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும், அவங்களே வயசானவங்க. ஆனால் அவங்க பையன் பண்ண தப்புக்கு இவங்க எப்படி காரணமாக முடியும். ஆனால் வேறு வழியே இல்லை, அவங்க பையன் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவங்க மேலே தானே கோவத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம சாரதாமாவும் பாட்டி மேலே கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே அப்செட்டாக போயிட்டுருக்க தருணத்தில் தாத்தா, என்னப்பா போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சா, வீடை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சா காவேரி பேரில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக கேட்டுட்ருக்காரு. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக எல்லா விஷயங்களையும் பற்றி தாத்தா கிட்ட சொல்ல ஆரம்பிக்க, இதை கேட்ட தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. பதிலே பேச முடியாமல் திகச்சு போய் நிற்கிறாரு. என்னப்பா சொல்கிற விஜய், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, அதை ஏன் தாத்தா கேட்குறீங்க, சொல்ல வேண்டிய சூழ்நிலை நாங்கள் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு தாத்தாவுக்கு. காவேரி அவங்க அப்பாவை பற்றி சொல்லும்போது ரொம்பவே நல்ல விதமாக தானப்பா இது வரைக்கும் சொல்லியிருந்தா போல், இப்படிப்பட்டவர் அவடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றியும் பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு சந்தானம். பக்கம் பாட்டிமாவுக்கும் இந்த உண்மை தெரிய வர அடுத்ததாக என்ன பண்ணுறாரு, அவங்க சித்தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே சும்மாவே வாய்க்கு வந்தபடி பேசுகிற ஆள் இவர். இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா சும்மாவா சொல்ல வேணும். நல்ல வேலை விஜய், ஒரு வேலையா நீ தப்பிச்சிட்ட. காவேரி பேரில் தானே இந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த. ஆனால் அதுக்கு முன்னாடியே உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை வாங்கியிருந்தா அது கண்டிப்பாக இந்த வீடு உன் கைக்கே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, திரும்பவும் மற்றவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. என்னப்பா உண்மையை தானே சொன்னேன், தப்பாவை சொல்லிட்டேன், ஏதோ உன் நல்ல காலம் இந்த வீட்டை வாங்க முடியாமல் போயிடுச்சு. இந்நேரம் வாங்கியிருந்தா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைலாம் யார் சந்திச்சிருக்கணும், நீ தானே. அப்புறமா அவங்க சித்தி சொல்லிட்டு இருக்காங்க, எங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா, அவங்களே அப்செட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக்கினதன் பேரில் அதுக்கப்புறம் அமைதியாகிறாரு. பக்கம் இங்கே நடந்த பிரச்சனைகளெல்லாம் பார்த்துட்டு இருந்த காவேரியோட மனசுக்குள்ளே பயங்கரமாக ஒரு கவலை இருக்குது. இப்படிலாம் பேசுகிற அளவுக்கு நம்ம அப்பா இருந்துட்டாரே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை நினச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு போயிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரியும் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரி ரொம்பவே அப்செட்டாக போனதை பார்த்த விஜய் பார்த்தீங்கன்னா காவேரியை சமாதானப்படுத்துகிறாங்க. என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, தாத்தாவும் சித்தப்பாவும் பேசுறதை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க ஒன்றும் பொய்யான தகவலை சொல்லலையே, உண்மையாக தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் ஏன் காவேரி நீ ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நீ எதை பற்றியும் யோசிக்காத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உனக்காக நான் இருக்கேன் காவேரி அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆறுதலாக இருக்கார் விஜய். பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவர போகிறேனே தெரியலங்க, அவ்வளோ அப்செட்டாக இருக்குது, என்னால் நார்மலாக இருக்கவே முடியல, ஒரே குழப்பமாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜயும் காவேரிக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதையும் நினைக்காத காவேரி, நான் தான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னதான் பல பிரச்சனைகள் நடந்திருந்தாலும்
நம்ம யமுனோட மனசுக்குள்ளே அன்னைக்கு நிவி நமக்காக சப்போர்ட் பண்ணி மற்றவங்கள திட்டினது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதை நினச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அடுத்ததாக கங்கா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க தருணத்தில் சாரதாம்மா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி விஜய் அவங்கக்கிட்டேயும் சொல்ல, விஜயும் பயங்கரமாக அதிர்ச்சியடைய உடனடியாக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அம்மாவை வந்து பார்க்க வராங்க. அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா, வேறு என்னடி பண்ண சொல்கிற, என்னால் வந்து நிம்மதியாக இருக்கவே முடியல, அதே நினப்போடவே இருக்கிறதா இருக்குடி, என்னால் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே நொந்து போய் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜயும் பார்த்தீங்கன்னா, என்னத்தை ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், எதுவாக இருந்தாலும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் கூடவே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க. எல்லாத்தையுமே தாண்டி இவங்க ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, திரும்பவும் அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா சென்னைக்குள்ளே வருது. ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்தை எப்படியாவது பிரித்து எங்களுக்கு வந்து ஷேர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு பிள்ளையும் வந்து நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே தான் பிரச்சனை பண்ணது பத்தாது அப்படின்ற மாதிரி இங்கேயும் வந்து 3 பேரும் வந்து பிரச்சனையோடு வந்து நிற்கும்போது அவங்களோட மனசு எவ்வளோ வலியாக இருக்கும். பிரச்சனைகள்லாம் வந்து தாண்டி எப்படி வந்து சாரதம்மா பழைய நிலையை வந்து கொண்டு வர போகிறாங்க, இல்லை இதுக்கு மேலேயும் வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்க போதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.